வணக்கம். வாங்க சமையல் பண்ண போகிறேன். இன்னைக்கு ரைஸ்லாம் செய்யவே மாட்டேன். கம்பஞ்சோறு சோளச்சோறு தானே பண்ணிகிட்டு இருப்பேன். இன்னைக்கு பாருங்கள், குட்டி குக்கரு. இந்த குட்டி குக்கர்னுடைய வயசு கேட்டிங்கன்னா பயந்து ஓடிடுவீங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை வாங்கினது. அப்போவே 1200 இது குட்டியூண்டு குக்கரு பாருங்க, இன்னும் அப்படியே உழைக்குது. அதனால் பட்டர்ஃப்ளை வாங்குங்க, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சமையல் நான் செய்ய போகிறேன் பாருங்க. டிஃப்ரெண்டான ஒரு சமையல் தான். என்ன நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து உடம்பு கொலஸ்ட்ரால் அதிகமாக இதாகிறதுக்காக நெய் ஊற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நெய் ஊற்றிட்டேன்னா கெட்ட கொலஸ்ட்ராலாக வெளியே தள்ளிடும். நல்ல கொலஸ்ட்ரால் வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சைக்கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். கடலை பருப்பு, வேர்க்கடலை பருப்பு நீங்கள் வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால். நான் கொஞ்சம் ஒரு ஆள் தானே அது சமைக்கிறது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மிளகா போட்டு, வரமிளகா, பச்சை மிளகாய் இருந்தாலும் 2 போடல கூட. நான் போடல, எனக்கு அது ஒத்துக்காதுன்ட்டு. முந்திரி பருப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கங்க, கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கங்க. முந்திரி பருப்பு சீக்கிரம் வறுத்துருங்கக்கா. கடலைப்பருப்பு முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டேன். இதுக்கப்புறம் பார்க்கலாம். வெந்தயம், கடுகு வறுத்துட்டு கொஞ்சம் கல் இருக்குல்ல, இந்த கல் அதில் போட்டு கொஞ்சம் 2 உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் குறைச்சி எடுத்துக்கிங்க. நான் போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் ரொம்ப போட்டதுனால கசந்துடும். இது என்ன சமையல் லாஸ்ட் வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து முருங்கைத்தலையும் கருவேப்பிலை தலையும் போடுறேன். முருங்கைத்தலை வந்து நான் தனியாக சாப்பிட முடியலை, அதனால் சாப்பாட்டில் போடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி இதில் போட்டுருவேன். உங்களுக்கு போட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு இருக்காது. கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை மட்டும் போட்டாலே போதும், நல்லா சூப்பராக இருக்கும். நான் முருங்கைத்தலை சாப்பாட்டில் யார் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் மெயினானது ஒன்று சொன்னேன், நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். நெல்லிக்காய் வச்சு ஜூஸ் செஞ்சுருப்பீங்க, மற்ற ஊறுகாய் போட்டிருப்பீங்க. நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். 2 நெல்லிக்காய் போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இது எல்லாமே வாங்கிடுச்சு. அப்போல்லாம் 2 நெல்லிக்காய் காட்டணும்ல, அந்த 2 நெல்லிக்காய் இந்த மாதிரி துருவிக்குங்க. தேங்காய் பூ துருவும்ல, அந்த மாதிரி துருவிக்குங்க. எதுலன்னா கேரட்டு பீட்ரூட்லாம் துருவும்ல, அந்த இதில் துருவிங்க. எனக்கு ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு 2 நெல்லிக்காய் போதும். உங்கள் வீட்டில் சப்போஸ் எத்தனை ஆள் இருக்காங்களோ அந்த கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக. இது வந்து 2 காய் மட்டும்தான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழம்புக்குன்னா கல் உப்பு போடுவேன். இதுக்கு வந்து இந்த உப்பு தூள் உப்பு போடுவேன். அவ்வளோதான். இது நல்லா சோறை வணக்கிடணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் வேணும்னா நான் நெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எண்ணெயில் காய்ச்சிக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இல்லை வேறு எந்த எண்ணெய் இருந்தாலும் நல்லாயிருக்கும். உங்கள் ஆப்ஷன் தான் அது. அவ்வளோதான். அங்கே இது வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து அந்த இதெல்லாம் பாருங்கள், இந்த சாப்பாடு இருந்துச்சா குக்கரில், இதில் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு ஒரு கையில் என்னால் கிளற மாதிரியா இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க. இப்போ என்ன ஆச்சு, உசிரிக்காய் சாதம். ஹிந்தி தெலுங்கு வந்துருச்சு. நெல்லிக்காய் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட். கரெக்டாக 20 நிமிஷத்துக்குள்ளே 2மே முடிஞ்சிருச்சுங்க வேலை. இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்து அரிசி தான் வீட்டில் வச்சா சமையல் பண்ணிடுன்ட்டு வாங்கல. சரி, உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் செஞ்சது. இன்றைக்கி எல்லாம் உப்பு காரம் எல்லாம் போட்டுட்டுல கரெக்டாக பார்த்துக்குங்க, சரியா. எங்கள் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு 2 பேருமே செய்வாங்க இதை. உடம்புக்கு அவ்வளோ நல்லது தானது, தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும். நெல்லிக்காய் வெறும் நெல்லிக்காய் சாப்பிட முடியாதுல்ல. வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் செஞ்சிங்கன்னா பிள்ளைகளும் அது வந்து புளி சாப்பாடு மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நெல்லிக்காய் சாதம்னா ஐயோ வேண்டாம் அப்படிங்க. அதனால் புளி சாதம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேம் புளி சாதம் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குதா. நான் முருங்கைத்தலை ஆட் பண்ண கூட நீங்கள் என்னென்ன முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறேன். இவ்வளோ தான் போட்டுக்குவேன், கொஞ்சம் தான் போடுவேன். ஏன்னா
ரைஸ் அதிகமாக தின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னொரு விஷயம், நான் எதுக்கு தைரியமாக ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா, நெல்லிக்காய் போடும்போது சுகர் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் எப்போவாச்சும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். பிடிச்சிருந்தா லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக வாசம் கும்முன்னு இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறேன். இவ்வளோ தான் போட்டுக்குவேன், கொஞ்சம் தான் போடுவேன். ஏன்னா ரைஸ் அதிகமாக தின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னொரு விஷயம், நான் எதுக்கு தைரியமாக ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா, நெல்லிக்காய் போடும்போது சுகர் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் எப்போவாச்சும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். பிடிச்சிருந்தா லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக வாசம் கும்முன்னு இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.